देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकार सदैकप्रियदर्शन अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरळीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपातं फलमालाधारिं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रये। या कृष्णसङ्गमसुखं सुलभं सखिभ्यः प्रीता प्रयच्छति दुर्लभमीश्वरान् प्रेम प्रवाहभरितां श्रितकामधेनुं तां राधिकामनुं शरणं प्रपद्ये। सान्द्रानन्दावबोधमगमनुपमिदं कालदेशावधिभ्यः निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमान् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मकं तत् तावत् भाति साक्षात् पवनपुरे अन्तभाग्यं योगीन्द्राणां त्वदङ्गेष्वभिगसुमधुर मुक्तिभाजां निवासो भक्तानां कामवश्यद्युतरुकिसलै नाथ ते पादमो नित्यं चित्तस्थितं मे गुरुपवनपुरपते कृष्णाकारुण्यसिन्धो कृत्वा शेषतां प्रतिशतु परमानन्दसन्दोहलक्ष्मी समचरणसरोज स्वान्द्रविरामृदां जघनलिखितपान् मण्डलं मण्डलं तरुणतुलसीमाल कञ्चनं कञ्चनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं देवो सद्गुरुनाथ महाराज की आंजनेय स्वामिनः देवो पंढरीनाथ महाराज की। ஸ்ரீயப்பதியான பகவான் பகவத்கீதையில அழகா எடுத்து சொல்ற परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। எதுக்கோசரம் பகவான் இதை சொல்றான் அப்படின்னு, பகவான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பலவிதமான அவதாரங்களை பண்ணியிருக்க. என்ன காரணம்னா தர்மத்தை தொடர்ந்து லோகத்துக்கு காட்டிட்டு வரணும் அப்படின்னு பகவான் சொல்ற. அப்ப எங்கெல்லாம் தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்கிறதோ, யாரு தர்மத்துக்கு அவிரோதமா இருக்காளோ அது அங்கங்க களையணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு சங்கல்பம். ஏன்னா இந்த தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா லோகமே இல்லை. தர்மம் இல்லைன்னா எங்க தர்மம் இல்லையோ அங்க லோகத்தினுடைய ஒரு ஸ்திதி இல்லை. அப்ப இந்த லோகத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறோமே அதுதான் இந்த தர்மம். அதனாலதான் பகவான் சொன்னான் பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா. அப்ப எல்லாமே எதுல அடங்கி இருக்கு அப்படின்னா தர்மத்தை ஆசிரிச்சுதான், தர்மத்தை டிபெண்ட் பண்ணி தான் லோகத்தினுடைய ஒரு ஸ்திதியே இருக்கு அப்படின்னா அது எந்த விதமான சம்சயமும் இல்லை. தர்மத்தினாலதான் இந்த லோகம்
அப்படிங்கிறது தரிக்கப்படும். இந்த லோகம் அப்படி ஒரு ஸ்திதியில இருக்கு அப்படின்னுட்டா அதுக்கு காரணம் தர்மம் தான். எடுத்து பஞ்சபூதம் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு பூமியாதி பஞ்சபூதங்கள் உட்பட அத்தனையும் அதாவது தர்மங்களை பண்ணிட்டு தான். ஆகாசம் பார்க்கறமே பெருசா அடர்ந்து பறந்து இருக்கே, அந்த ஆகாசங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இடத்தை கொடுக்குது. ஆகாசம் ஸ்பேஸ். அப்ப அந்த ஆகாசங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இடத்தை கொடுக்கறது. நட்சத்திரத்தை பார்க்கிறோம், கிரகத்தை பார்க்கிறோம், எத்தனை கேலக்சி ஆஃப் ஸ்டார்ஸ், எத்தனை விதமான நட்சத்திரங்கள், எத்தனை வகையான நட்சத்திரங்கள், அந்த கிரக மண்டலம், இதெல்லாம் எங்க தங்கியிருக்கு? ஆகாசம் தானே இத்தனைக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறது. எல்லாம் ஆகாசத்துல தான் ஸ்திதி பண்றது. இப்ப ஆகாசம் அப்படிங்கிறது அந்த தர்மத்தை பண்றது. இது ஆகாசத்துடைய ஒரு தர்மம். அதே மாதிரி பூமியினுடைய தர்மம் என்னன்னா, பூமிக்கு ஒரு பேரு தரான்னு பேரு. பூமியினுடைய தர்மம் தாரணம் பண்றது அப்படிங்கிறது பூமியோட தர்மம். தரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஏற்கனவே தரா அப்படின்னு பூமிக்கு ஒரு பரியாயம். இப்ப நம்ம காலை வச்சா நிக்கிறோமே, கீழே அங்கி போறே, இப்ப சேர் எல்லாம் போட்டு அழகா உட்காந்துருக்கோம், காலை வச்சா நிக்கிறோம். காரணம் அது பூமி, அது தர்மத்தை பண்றது, தரிக்கிறது. நம்ம இல்லைன்னா கீழே விழுந்துட மாட்டோமோ, ஒசுக்குன்னு கீழே போக மாட்டோமோ. அப்ப இத்தனை பேர் இந்த பூமியில ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை பேர் இந்த பூமியில வாழறோம் அப்படின்னா பூமி அதனுடைய தர்மத்தை பண்றது. தாரணம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை இந்த பூமி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜலம். ஜலம் என்னன்னா, ஜலத்துக்கு ஒரு பேரு சம்ஸ்கிருதத்துல என்னன்னா ஜீவனம் அப்படின்னு ஒரு பேரு சம்ஸ்கிருதத்துல பரியாயப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஒரு பிராணனை தரிக்கணும் அப்படின்னுட்டா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஜலம் தான். ஜலம் இல்லைன்னா நம்மளால இந்த பிராணனை தரிக்க முடியாது. அப்ப பிராணதாரணம் சாத்தியம் ஆறது அப்படின்னுட்டா அது ஜலத்தினாலதான். அது இல்லைன்னா பிராணதாரணங்கிறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் ஜீவனம் அப்படின்னு ஒரு பரியாய பதமே ஜலத்துக்கு கொடுத்திருக்காங்க. வாயு பிரத்யட்சமா எல்லாருக்கும் தெரியும், சுவாசம். வாயு இல்லைன்னா அது நடக்குமா? நிச்சயமா நடக்காது. அதே மாதிரி சூரியன். சூரியன் இல்லைன்னா எதிரில் இருக்கிறது ஏதாவது தெரியுமான்னா சர்வ நிச்சயமா தெரியாது. ஜோதிஷ் அப்படிங்கிறோமே, அப்ப ஏற்பட்டதான அந்த ஆதித்யம், அந்த ஜோதிஷ்கிறது இல்லைன்னா எதிரில் இருக்கிறது என்னன்னே சர்வ நிச்சயமா நமக்கு தெரியாம. அப்ப அந்த பார்க்கிற சக்தி அப்படிங்கிறோமே, அந்த சக்தி எதனால வருதுன்னா அந்த ஜோதிஷ். அதனால அது தர்மத்தை அது பண்றது. நம சவித்ரே ஜெகதேவ சச்சுஷே வேதம் எடுத்து பேச. அப்ப லோகத்துக்கெல்லாம் ஒரே கண்ணுதான் சூரியன். அந்த கண்ணுனால அவாவா தனித்தனியா கண்கள் எல்லாம் உபயோகப்படுத்துறோம். ஜெகதேக சச்சுஷே நமஹ சவித்ரே. சந்தியாவன மந்திரவாள் தெரியும் இந்த மந்திரம். அப்போ பிருத்திவி ஆகட்டும், அப்பு ஆகட்டும், தேஜஸ் ஆகட்டும், வாயு ஆகட்டும், ஆகாசம் ஆகட்டும், அது தர்மங்களை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றோம் இல்லையா? அது விட்டுருவோம், பஞ்சபூதங்கள் எல்லாம் விட்டுருவோம். சாதாரண ஒரு கிரைட்டீரியால வந்தோம்னா நம்ம பார்க்கிறோமே, பசு பட்சிகள் அதுவும் அதது தர்மத்தை அழகா பண்ணி. பட்சிகள் ஆகட்டும், மிருகங்கள் ஆகட்டும், அழகா காலங்காத்தால கோழி கூவுறதே போகும், அந்த தர்மத்தை கோழி பண்றது இல்லையோ. கரெக்டா 6 மணி ஆனா, அந்த காலத்துல பகல்லையே கோழி கூவுறது வேற விஷயம். அந்த காலத்துல காத்தால கரெக்டா கோழி கூவித்துனா விழிஞ்சுட்டுன்னு அர்த்தம், தெரிஞ்சுப்பா எழுந்துருவா ஜனங்கள். அதே மாதிரி கோழி எப்படி அழகா கூவுறது, அதே மாதிரி மிருகம் அது தர்மத்துல எதாவது இருந்தது அந்த காரியங்களை பண்ணி. நாய்க்கு இப்ப நம்ம ஏதாவது ஒரு சாதம் போட்டா அது நன்றி காமிக்கிறது, அதனுடைய தர்மம் இல்லையா? யாராவது ஏதோ தோன் அப்படின்னு கூப்பிட்டு எங்கேயாவது ஒரு இலையில பஷ்ணம் கொடுத்தா பாரு, அது அதனுடைய தர்மத்தை காமிக்கிறது நன்றி, அதனுடைய ஒரு கிராட்டிடியூட அது காமிக்கிறது. அப்ப இதே மாதிரி லோகம் முழுக்க அது தர்மத்துல இருக்கு. அப்படி இருந்தாதான் லோகம்ங்கிறது நடக்கு சர்வநிச்சயம். எப்படி மிருகங்களுக்கு, பட்சிகளுக்கு, பஞ்சபூதங்களுக்கு எல்லாம் இருக்கோ மனுஷாள் அப்படின்னுட்டா அவளுக்கு ஒரு தர்மம் உண்டு. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அது என்னடா தர்மம்னா மாத்ருபக்தி பண்ணணும், பித்ருபக்தி பண்ணணும். மாத்ருபக்தி பண்றது அப்படிங்கிறது அவனுடைய ஒரு தர்மம்.
பித்ருபக்தி பண்றது அப்படிங்கிறது அவனுடைய ஒரு தர்மம். சகோதரத்துவம், பிரதர்ஹுட், அதுவும் அவனுடைய ஒரு தர்மம். இப்படி எல்லாம் பலவிதமான விவாதங்கள் இருக்கு. சதிபதி, அவளுக்குள்ள இருக்கிறது ஒற்றுமையா இருக்கிறது, அது ஒரு தர்மம். சதிபதி தாம்பத்தியம், இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு பிரத்யேகமான ஒரு தர்மம். இந்த தர்மத்தெல்லாம் நீங்க மிருகங்கள்ட்ட எல்லாம் பார்க்க முடியாது. எத்தனையோ விஷயங்கள் ஒத்து போனாலும் இப்ப நம்ம சொன்னோமே சகோதரத்துவம், மாதృ பக்தி, பித்ரு பக்தி அப்படிங்கிறதெல்லாம் மிருகங்கள்ட்ட பார்க்க முடியுமோ? சர்வ நிச்சயமா நம்ம மிருகங்கள்ட்ட அதை பார்க்க முடியாது. ஒரு பெரிய தாய் நாய் இருக்கு, அந்த தாய் நாய் வேணா குட்டி நாயை காப்பாத்துமே ஒழிஞ்சு ஒரு சின்ன குட்டி நாய் தாய் நாயை காப்பாத்துன சரித்திரம் எங்கேயாவது உண்டோ? இல்லையே. ஒரு பெரிய நாய் இருக்கு, அழகா காலாகாலத்துல குட்டி போடுறது, அந்த குட்டி நாய் தாயால காப்பாற்றப்படும். ஆனா அது வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அது பெருசா ஆயிடுச்சுன்னா அதனுடைய பிதா யாரு மாதா யாரு அப்படிங்கிறதே அந்த நாய்க்குட்டிக்கு தெரியாம போயிடும். சர்வம் வாஸ்தவமா பார்க்கணும். அப்பா யாரு அம்மா யாரு இதுதான் நாய்க்குட்டிக்கு தெரிகிறதோ? தெரியுது. அப்ப மனுஷனும் அந்த மாதிரி இருந்துட்டான்னா மாதா யாரு பிதா யாரு அப்படின்னு தெரியலன்னா மனுஷனும் ஒண்ணுதான், அந்த நாயும் ஒண்ணுதான். அப்ப மாதృ பக்தி இருக்கணும், பித்ரு பக்தி இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் நாய் வேணா குட்டி நாயை காப்பாத்தலாம், குட்டி நாய் தாய் நாயை காப்பாத்துற சரித்திரமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், அங்கேயாவது ஒரு இடத்துல தோ தோ அப்படின்னு யாராவது அந்த நாயை கூப்பிட்டு, ஒரு குட்டி நாய்க்கு இங்கே ஒரு இடத்துல ஒரு குட்டி நாய் வளர்ந்து அப்படி பெருசா ஆறது, குட்டி குட்டியாவே இருக்காது, பெருசா ஆறது. அப்ப யாரோ இங்கே ஒரு இடத்துல ராத்திரி ஒரு அக்கறாத இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா தோ தோன்னு கூப்பிட்டா அது ஓடி வருது, கூட தாய் நாயும் சேர்ந்து வருது. அப்ப அந்த தாய் நாய் அந்த சாப்பாடை சாப்பிடுற வரைச்சு குட்டி நாய் என்ன பண்றோம் அப்படின்னு குறைச்சு அந்த தாய் நாயை விரட்டதான் பார்க்குது. அம்மான்னு தெரிஞ்சுட்டதோ? இல்லையே. வளர்ந்ததுக்கு அப்புறம் தாயாரு தந்தை யாரு மாதா யாரு பிதா யாரு அந்த நாய்க்கு தெரியாது. எப்ப அந்த ஒரு போட்ட சாத்த அந்த நாய் சாப்பிட வரைச்சே தாய் நாய் வரைச்சே அந்த தாய் நாய் அதை விரட்டி விடுறது இல்லையா? சோ அப்படி சோ லோ லோ லோன்னு. ஆனா என்ன பண்ணும்னா தாய் நாய் ஏதோ பாவம் குழந்தை தானே சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு தாய் நாய் பேசாம இருக்குமே ஒழிஞ்சு அந்த குட்டி நாயோட அது சண்டை போடாது. இது என்னமோ அந்த நாயை விரட்டிடும், அந்த சாப்பிட்ட சாப்பிடும். ஆனா தாய் நாய் ஏதோ குழந்தை தானே சாப்பிட்டு போடுங்க அப்படி பேசாம ஒதுங்கி நிற்கும், அதுக்கு ஒரு பாசம். அதே மாதிரி மனுஷனும் இந்த நாய் மாதிரி இருந்துட்டான்னா அவன் புத்திரனோடையே சேர்த்தி இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்றான். புத்திரனா இருந்துட்டா மாதృபாவம் வேணும், பித்ருபாவம் வேணும், மாதృ பக்தி வேணும், பித்ரு பக்தி வேணும். இதே மாதிரி சதிபதி பாவம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சதிபாவம் பதி பாவம் இதுவும் மிருகங்களுக்கு உண்டோ? சர்வ நிச்சயமா கிடையாது. ஏன்னா அதுக்கு இந்த சதிபதி அப்படிங்கிற நியமம் எல்லாம் மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது. நாயாகட்டும் இதுக்கு ஏதாவது சதி, இதுதான் என் பக்தா இதுதான் என் பாரியான்னு ஏதாவது தெரியுது? அதுக்கு இல்லையே. அப்ப நாயாகட்டும் கழுதையாகட்டும் அவளுக்கெல்லாம் இந்த ஒரு நியமம் அப்படிங்கிறது இல்லை. அப்ப அதே மாதிரி நியமம் இல்லாம இருந்தானா மனுஷனும் கழுதையோட சேர்த்திதான், மனுஷனும் நாயோட சேர்த்து அவர் நியமம் வேணும். சதிபதினா ஒரு நியமம் இருக்கணும், ஒரு பாவம் இருக்கணும். மிருகேந்திரன் பக்ஷேந்திரன் அப்படின்னு மிருகேந்திரன்னா சிங்கம், அதே மாதிரி பக்ஷேந்திரன்னா கருடன் கூப்பிடும். அது வெறும் நாம்கே வாஸ்தாங்கிறோமே, பேரளவுக்கு தான். என்னைக்காவது ஏதாவது ஒரு சிம்மம் இந்த மிருகாத்தியாவது காப்பாத்துதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பக்ஷேந்திரன் அப்படின்னு கழுது, அப்படி கருடன் பார்த்தோம்னா கருடன் ஏதாவது ஒரு பட்சி அப்படி காப்பாத்துதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. ஆனா நரேந்திரன் அப்படின்னு ராஜான்னு அர்த்தம். அந்த நரேந்திரன் அப்படின்னுட்டாலே அவருடைய தர்மம் என்னன்னா பிரஜைகள் எல்லாம் காப்பாற்றணும். சிம்மம் மாதிரி இருக்க முடியாது, பக்ஷி மாதிரி இருக்க முடியாது, அந்த பாவங்களா அதுக்கு கிடையாது. ஆனா நரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் ஜனங்களை காப்பாத்தனம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு தர்மம் ஆகும். அப்ப ஏற்கனவே நம்ம அந்த மேல சொன்னோமே அத்தனை நியமங்கள், சதிபாவம் பதிபாவம் சகோதரத்துவம் மாதృபாவம் பித்ருபாவம்னு இந்த ராஜா பிரஜா சதி பதி மாதா பிதா இதெல்லாம் நமக்கு தானே இருக்கு, மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ கிடையாது. அப்ப அதை விட்டுட்டு அந்த ஒரு தர்மத்தை அவலம்பனம் பண்ணாம நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு மனுஷத்துவம் போய் ஒரு மிருகத்துவம் தானே மிஞ்சிருக்கு.
எங்கிருந்து இருக்கு மனுஷத்துவம்? அந்த ஒரு பாவம் வேண்டாமா? சத்தியபாவம் ஆகட்டும், பத்திபாவம் ஆகட்டும், மாதృபாவம், மாதృபக்தி, பித்ருபக்தி, அதெல்லாம் வேணுங்கிறது சாஸ்திரம். அது இல்லைன்னா என்னன்னா மிருகமும் நீயும் ஒண்ணுதான். அதுவும் விவகாரம் பண்றது, நம்மளும் விவகாரம் பண்றோம். என்ன அர்த்தம்? அது ஒரு அர்த்தம் இல்லை. அப்போ பேர்பட்டதான் அந்த தர்மங்கள் எல்லாம் விடக்கூடாது. ஏன்னா தர்மம் இன்னைக்கு நேத்திக்கோ வந்தது இல்லை. அழகா ராமாயணத்துல எடுத்து ராம பேசுறான். இன்னைக்கோ நேத்திக்கு முளைச்சு பெஞ்ச மழையில பெஞ்ச காளான் மாதிரி வர்றது இல்லை. சனாதன தர்மம்ங்கிறோமே, நம்மளுடைய ஆதி காலம் தொட்டு அனாதி காலமா வந்து இருக்குது. நேத்திக்கோ இன்னைக்கோ வந்த தர்மம் இல்லை. அதை பத்தி நான் அடுத்து பேசுறேன். அது ஒரு மனுஷனுடைய ஒரு பண்பு, அது ஒரு டிசிப்ளின் ஃபேக்டர். மனுஷனா பிறந்துட்டா அந்த தர்மத்தெல்லாம் அவலம்பனம் பண்ணணும் அப்படின்னு தர்மத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. சனாதன தர்மம் அதுதான். அழகா ராமாயணத்துல அப்படி கைகேயினுடைய ஒரு சுபாவத்தினால ராமர் அப்படி வனவாசம் போகும்படியா ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை, அந்த ஒரு நிலைமையிலையும் ராமர் அப்படி கோசலை எடுத்து பேசுறா. கோசலை என்ன பண்ணிட்டாள்னா, தசரதரை கூட பரித்தியாகம் பண்ணிட்டு ராமனோட காட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாளாம் கௌசலை. அப்ப ராமர் சொல்றார், துவயா என்னுடைய ஆகட்டம், துவயா மயா வைதேகியா லக்ஷ்மணேன சுமித்ரயா சொல்றார். நியோகே ஸ்தாதவ்யம் ஏதத் தர்மஹ சனாதனஹ. நான் ஆகட்டும், இல்ல கௌசல்யா ஆகட்டும், இல்ல வைதேகி ஆகட்டும், இல்ல லக்ஷ்மணன் ஆகட்டும், இல்ல சுமித்ரை ஆகட்டும், என்ன நியோகம்னா பிதுகு நியோகே ஸ்தாதவ்யம். அப்பா விட்டுட்டு வரேங்கிறியம்மா, இது தர்மமா? அப்பா விட்டுட்டு எங்க கூட காட்டுக்கு வந்துடுறேன்றியே, இது தர்மம் இல்லை. ஏன்னா இது என்னுடைய தர்மமோ, உன்னுடைய ஒரு தர்மமோ, வைதேகியினுடைய தர்மமோ, லக்ஷ்மணுடைய ஒரு தர்மமோ, சுமித்ரையுடைய ஒரு தர்மமோ இல்லை. துவயா மயா சுமித்ரயா லக்ஷ்மணேன பிதுகு நியோகே ஸ்தாதவ்யம். இது என்னோடதோ உன்னோடதோ இல்ல. ஏதத் தர்மஹ சனாதனஹ. சனாதனமான தர்மம் இது. யாரு ராமர் எடுத்து பேசுறார் கௌசல்யா கிட்ட. இது உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட தர்மம் இல்ல, இது குடும்ப தர்மம் இல்ல, இது ஒரு சனாதனமான தர்மம். அதை விட்டுட்டு நீ அப்பாவை விட்டுட்டு என் கூட காட்டுக்கு வரேங்கிறியே. தகப்பனாருக்கு பிள்ளை அடங்கணும் அப்படிங்கிறது தான் தர்மம். எதிர்த்து பேசுறது தர்மம் இல்லை. பிள்ளைன்னா அப்பா சொன்னதை கேட்கணும், அதுதான் தர்மம். இந்த ஒபீடியன்ஸ்கிறோமே, அந்த ஒபீடியன்ஸ் புத்திரனுக்கு இருந்தாதான் அவன் புத்திரன், இல்லைன்னா அவன் புத்திரன் இல்லை. துவயா மயா ச வைதேகியா. நான் ஆகட்டும், வைதேகி ஆகட்டும், நீ ஆகட்டும். எந்த ஒரு நிலைமையில இருந்தா ராமன் அதை எடுத்து பேசியிருப்பாரு யோசிக்கணும். காட்டுக்கு புறப்படுறது ஆயிடுத்து, அப்ப எடுத்து தர்மத்தை பேசுறாரு இல்லையா, அதான் ராமாயணம். ராமர் காட்டின பாதை பெயர்பட்ட உஸ்தியான ஒரு பாதை. கௌசல்யா வரே, எனக்கு அப்பா பெருசு இல்ல, நீதான் பெருசு, தசரதை நான் விட்டுடுறேன்னு சொல்றப்போ கூட ராமர் கூடாது, இது சனாதனமான தர்மம், மனசால கூட நினைக்காதேங்கிறார். வாயால சொல்லிட்டோமா தப்பு தப்பு. அப்பா விட்டுட்டு வரேன் என்னமா நீ சொல்ற, மனசால கூட உனக்கு அந்த ஒரு விசாரம் வரலாம். இன்னைக்கு நேத்திக்கு அந்த தர்மமா அப்பாவுக்கு ஒரு பிது சேவை, ஒரு பத்ரு சேவை நீ பண்ணா, அது இல்லையா தர்மம்? நான் பெருசு இல்ல, அப்பா தான் பெருசு. நான் பகவான் இல்ல, அப்பா தான் உனக்கு பகவான். எல்லாமே அவர்தான். பேர்பட்ட அப்பாவை விட்டுட்டு நீ வரைய, பர்த்தாதான் பகவான் அப்படின்னு தர்மம் சொல்றச்சே, அந்த பகவானை விட்டுட்டு நீ வரலாம், வராதே. இதே மாதிரிதான் பரதன் கட்டி சொல்றார். ராமர் அப்படி ராஜ்யம் எல்லாம் அப்படி தெஜிச்சுட்டு அப்படி போறாரு இல்லையா. இந்த மாதிரி அப்படி தசரதர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி கௌசல்யக்கு ஒரு பக்தி உண்டு பண்ணிட்டு கடைசியில பக்தினால அப்படி தசரதர்கிட்டயே கௌசல்யா இருக்கும்படியா பண்றார். அது மாத்திரமல்ல, ஜனங்களையும் அப்படி தசரதனோட ஒரு கட்டுப்பாடு இருக்கும்படியா பண்றார். அதே மாதிரி அப்படி வரா
ராமர் அப்படி எல்லாம் ராஜ்யம்லாம் தெஜிச்சாச்சு, அப்படி வந்துட்டு இருக்கா. அப்படி சரைய நதியெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு அப்படி வர கூட எல்லாம் பரதன் எல்லாம் வந்துட்டு இருக்கா. கூட அத்தனை ஜனங்களும் ராமர் கூட வந்துட்டு இருக்கா. ராமர் நினைச்சிருந்தா ஏதாவது ராஜதந்திரம் எல்லாம் பண்ணிருக்கலாமே. நான் போறேன், பரதெல்லாம் ஒன்றும் சரியா வரமாட்டான் அப்படின்னு 2 கட்சி பண்றா இல்லையா, அந்த மாதிரி 2 கட்சியா பண்ணிருக்கலாம் ராமர். பரதனா அவன்லாம் அதே மாதிரி என்ன பண்ணி போறது, அந்த மாதிரிலாம் ராமர் பண்ணல. அப்படி 2 கட்சியா பிரிச்சு பார்த்து அப்படி ராஜதந்திரம் எல்லாம் ராமர் பண்ணல. சொல்றா, யா பிரீதிஹி பகுமானஸ்ச மயி அயோத்தியா நிவாசினா பரதேச விதீயதே. அயோத்தியா ராஜாவா நான் இருந்தா எனக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பேளோ, என்ன பகுமானம் எனக்கு கொடுப்பேளோ, அதுல எல்லா அளவும் குறையப்பட. நான் அந்த சிம்ஹாசனத்தில் இருந்தா எனக்கு என்ன மரியாதையும் என்ன ஒரு பகுமானமும் என்ன ஒரு வினயத்தையும் நீங்க எனக்கு காமிப்பேளோ, அதே வினயத்தையும் அதே பகுமானத்தையும் அதே ஸ்நேகத்தையும் அதே பிரேமையும் பரதேச்ச விதீயதாம், பரதன்கிட்டையும் நீங்க காமிக்க. நான் வேற இல்லை, பரதன் வேற இல்லை. இப்படி எடுத்து பேசுறாரு. பேர்பட்ட ஒரு தர்மம். அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அத்தனை பேரும் ராமர் மேல அப்படி பிரியமா இருந்தா, அத்தனை பேரும் ராமரை அப்படி விரும்பினான். காரணம் என்னன்னா, ராமர் பேசின தர்மத்தை தான் எடுத்து பேசுறார். நீங்க சந்தோஷமா இருக்கிறச்சே தர்மம் பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பேர்பட்ட ஒரு அவஸ்தையில ராமர் இருக்கார், வனவாசம். பேர்பட்ட அவஸ்தையிலையும் அந்த ஒரு தர்மத்தை எடுத்து பேசுறாருன்னா அதுதான் தர்மத்துக்கு உண்டான ஒரு மரியாதை. அப்ப ஆக மனுஷனா ஆயிட்டா தர்மம்ங்கிறது வேணும். நாகரிகம்லாம் வேணும், யாரும் வேண்டாம்னு சொன்னது. நாகரிகமும் அவசியம், சுவாதந்திரமும் அவசியம், அதுலாம் இருக்க முடியாது. ஆனா கூட தர்மமும் இருக்கணும். தர்மம் இல்லைன்னா இந்த லோகம்ங்கிறது சர்வ நிச்சயமா ஸ்திதியே பண்ணாது. அப்ப தர்மஸ்தாபனம் பண்றதுக்கோசரம் தான் பரித்ராணாய சாதூனாம் விநாசாயுஷ துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய கிருஷ்ணாவதாரம் ஆகட்டும், ராமாவதாரம் ஆகட்டும், பிரபு தர்மத்தை தான் ஸ்தாபனம். ஏற்பட்ட ஒரு பிரீத்தி இருக்கணும் பகவானுக்கு இந்த தர்மத்துல. யோசிச்சுக்கலாம், என்ன ஒரு பிரீத்தி அந்த தர்மத்தில் அனுஷ்டானம் பண்றதுலையும் தர்மத்தை அவலம்பனம் பண்றதுலையும் இருக்கணும் பகவான். அப்ப யார் யாரெல்லாம் தர்மத்தை அழகா அவலம்பனம் பண்ணிட்டு யார் அப்படியே கெட்டியா பிடிச்சிருக்காளோ அத்தனை பேருக்கும் வேறுபட்ட ஒரு பிரீதி இருக்கணும் பகவான் கிட்ட. இல்ல பகவான் இவாள் மேல எப்படி ஒரு பிரீத்தியா இருக்கு. ஒரு சமயம் என்ன ஆச்சு, அப்படி பகவான் துவாரகாதீசனா அப்படி துவாரகையில ராஜ்யபாரம் பண்ணிட்டு வர சமர்த்தையா அஷ்டமகிஷிகளோட அப்படி துவாரகாதீசனா பிரபு ராஜ்யபாரம் பண்றான் துவாரகையில. அப்படி நாரதர் எப்பவுமே திரிலோக சஞ்சாரியம், அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. நாராயண நாராயண நாராயண. ராட்சசாலேந்து தேவாலேந்து மனுஷாலேந்து மகர்ஷியிலேந்து எல்லா இடத்துக்கும் சர்வ சுதந்திரமா அப்படி சர்வசாதாரணமா வாயு மாதிரி உள்ள போயிட்டு வர ஒரே மனுஷர் யாருன்னா நாரதர். இரண்யகசிபு அரண்மனை வரைக்கும் கூட போயிட்டு வந்துட்டாரு. பேர்பட்டவன் அவர். இரண்யகசிபு வரைக்கும் போய் இந்திரன் வரைக்கும் போய் ரிஷிகள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் அப்படி சர்வ சுலபமா போறவர் நாரத மகர்ஷி. அப்படி ஒரு சமயம் பிரபு துவாரகாதீசனா துவாரகையில ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி நாரதர் அந்த துவாரகைக்கு வர நாரதரை பார்த்து கேட்கிறான், நாரதா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு சம்சயம், அந்த ஒரு சம்சயத்தை நீ கொஞ்சம் நிவர்த்தி பண்ணணும். என்னன்னு கேட்கிறார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, வயசான அப்பா அம்மா யாராவது லோகத்துல இருந்தா அந்த வயசான அப்பா அம்மாளுக்கு அப்படி அனவரதமும் சம்ரட்சணம் பண்றவா யாராவது இந்த லோகத்துல இருக்காளா? அந்த ஒரு மாத்ருபக்தி, அந்த ஒரு பித்ருபக்தி அப்படிங்கிற தர்மத்தை அவலம்பனம் பண்ணக்கூடியவா யாராவது இங்க இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப நாள் ஆசை, வயசான அப்பா அம்மாவை யாராவது பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றார், அவர் தான் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிரபு நீங்க கேட்டபடியே ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் புண்டரீகன் அப்படின்னு பேர். புண்டரீகன் அவனுடைய ஒரு பேரு.
அவன் பண்டரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திர சமீபம் பீமா நதி தீரத்துல குக்குட்ட மகர்ஷி அப்படிங்கிற மகர்ஷியோட ஆசிரமத்துல அவன் வாசம் பண்ணிட்டு இருக்கான். எடுத்து சொல்றாரு, அவன் சிவபக்தன் இல்ல, விஷ்ணு பக்தன் இல்ல. புண்டரீகன் மாதாவையும் பிதாவையும் அப்படி சுசூஷ பண்ணி மாதృபக்தனா இருக்கான், பித்ருபக்தனா இருக்கான் புண்டரீகன். இதை கேட்டாரோ இல்லையோ சொல்றார், அவன் சிவபக்தனும் கிடையாது, விஷ்ணு ஓம் பக்தனும் இல்ல, மகேஸ்வருடைய பக்தனும் இல்ல. அவனுக்கு அப்பாதான் சிவன், அவனுக்கு அப்பாதான் பிரம்மா, அவனுக்கு அப்பாதான் விஷ்ணு. அவருடைய மாதிரி சேவை பண்றான், பித்ரு சேவை பண்றான். அவனை மாதிரி மாதிரி பக்தி பித்ரு பக்தி அந்த ஒரு தர்மத்தை அவலம்பனம் பண்ணினால நான் இது வரைக்கும் பார்க்கல. நாரதர் எப்பவுமே கொஞ்சம் ஏற்றி விடுவார் இல்லையா, அவன் நல்லா ஏற்றி விட்டார். இதை கேட்டாரோ இல்லையோ பகவானுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாபம். உடனே போய் அந்த புண்டரீகனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்து தான் பெருமாளுக்கு. கிளம்புறான், துவாரகை விட்டு கிளம்பியாச்சு. பகவான் நேர வரா. புண்டரீகன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு வரா, அந்த குக்குட்ட மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு. பகவான் கிளம்பினாட்டோடனே கூட தாயார் சும்மா இருப்பாளோ, எங்க கிளம்பிட்டேன் நீங்க அப்படின்னு கேட்க, ருக்மிணி பிராட்டி கேட்க சொல்றான், இந்த மாதிரி ஒரு சம்பவம், புண்டரீகன் ஒரு பக்தன் இருக்கான், மாத்திருக்கும் பித்திருக்கும் அப்படி அந்த ஒரு தர்மத்தை அவலம்பனம் பண்ணி அவளுக்கு சிசுரூஷ பண்றதா நாரதர் சொன்னார். அதனால அவனை பார்க்கலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன், பண்டரிபுரம் போறேன் அப்படின்னு. உடனே இவர் போனா அவர் சும்மா இருப்பாளா, சரி நானும் வரேன், நீங்க என்ன விட்டுட்டு போக வேண்டாம், பேர்பட்ட ஒரு பக்தன் இருந்தானா அவனை நானும் பார்க்கிறேன் அப்படின்னு கூட ருக்மிணி பிராட்டின் கிளம்ப. அப்படி ரெண்டு பேரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வர. இந்த யார் புண்டரீகன் அப்படின்னா அவன் வாஸ்தவமா ஒரு யாத்ரீகன். அப்படி தட்சிண தேசத்திலேருந்து அப்படி அப்படி வடக்கு பக்கமா அதெல்லாம் யாத்திரை பண்ணக்கூடியவன், தீர்த்த யாத்திரை கிரகஸ்தனா இருக்கிறவன். தீர்த்த யாத்திரை பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அப்படியே வர. ஏன்னா ரொம்ப வயசா எடுத்துனா பண்ண முடியாது, இப்போ ஒரு யௌவன பிராயம். வயசாக கை முடியாது, கால் முடியாது, கண்ணு சரியா தெரியறதோ இல்லையோ, கை காலெல்லாம் ஒத்துழைக்கிறதோ இல்லையோ. ஆகினால இப்ப சரீரம் வாக்கு மனசு எல்லாம் சௌக்கியமா இருக்கு. அப்ப இப்பவே ஒரு தீர்த்த யாத்திரை பண்ணிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றான். அதனால என்ன பண்றான், அப்பாவோடையும் அம்மாவோடையும் பர்மிஷன் கேட்கிறான். இந்த மாதிரி நான் தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுடைய ஒரு பர்மிஷன் வேணும் அப்படிங்கிறான். உடனே கேட்கிறேன், எப்பா வயசானவா நாங்க இங்க இருக்கோம், உனக்கு என்ன கிழடா கிழவா, நீ போய் தீர்த்த யாத்திரை போறேங்கிறிய, தீர்த்த யாத்திரெல்லாம் போக வேண்டியது நாங்க என்னப்பா, எங்களை விட்டுட்டு நீ தீர்த்த யாத்திரை போறீங்க, உனக்கு என்ன தீர்த்த யாத்திரை போற வயசா இது, நாங்க இருக்கோம், நாங்கன்னா தீர்த்த யாத்திரை ஏதோ போற நேரத்துல பெருமாளுடைய சேவிக்கலாமே, அப்படி நாங்கன்னா தீர்த்த யாத்திரை போனோம், நீ போறேங்கிறிய அப்படின்னு. உடனே என்ன ஆச்சுன்னா, நாங்களும் உங்களோட வருவோம், உன்னோட வரோம், அதனால எங்களையும் நீ கூட்டிட்டு போகணும். எங்களுக்கு மாத்திரம் தீர்த்தம் பண்ணணும், தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு ஆசை இருக்காதா, தீர்த்தாடனம் பண்ணணும்னு, அதனால உன்னோட நாங்களும் வரோம், அதனால எங்களையும் கூட்டிட்டு போ. இப்ப அம்மா வரேன்ட்டா, அப்பா வரேன்ட்டா, கூட பத்னி சும்மா இருப்பாளோ, அதனால நானும் வரேன், என்னை விட்டுட்டு நீங்க போகக்கூடாது அப்படின்றா. அதனால என்ன ஆச்சுன்னா, எல்லாருமா சேர்ந்து அப்படி குடும்பத்தோட கிளம்புறாள் அந்த யாத்திரைக்கு. எப்பவுமே யாத்திரைன்னா குடும்ப சமேதமா போனாலே கஷ்டம் வந்து, தீர்த்த யாத்திரை தனியா தான் போகணும். குடும்பத்தோட போனா எங்கேயாவது அப்பா பாலம் போட்டின்னு போனா பிரச்சனை வரும், கை வராது, கால் வராது, கை வலிக்கும், கால் வலிக்கும், கஷ்டம்தான் குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை போகணும். இங்க வேற வழி இல்லை, குடும்பத்தோட கிளம்புறான் புண்டரீகன். சிரமம் எல்லாம் வரும், அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி புண்டரீகன் அப்பா அம்மாவோட தீர்த்த யாத்திரை போறான். வயசான அப்பா அம்மா இல்லையா, கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு கை காலெல்லாம் முடியல, கை காலெல்லாம் வலி, கை காலெல்லாம் வீங்கிடுது. உடனே புண்டரீகனை பார்த்து சொன்னார், அப்பா இனிமேல் என்னால நடக்க முடியாது அப்படின்னு. உடனே